பெரியார் மணியம்மை பிரச்சனை வந்து பூதாகரமா பேசப்பட்டு இருந்த காலத்துல அண்ணா வந்து தீக்கால இருந்து வெளியேறி சென்னை நடேசன் பூங்கால கொற்ற மலையில செப்டம்பர் 17, 1949 திமுக கட்சியை வந்து தொடங்குறாரு. பெரியாரும் வந்து தொல்லை வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா வந்து அண்ணா வந்து விமர்சிக்கிறாரு. வெளியே வந்த உடனே நம்ம தேர்தலில் நின்னோம்னா இந்த தேர்தலில் நிக்கிறதுக்காக தான் அண்ணா வந்து வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு பெரியார் இன்னுமே காட்டமா விமர்சிப்பாரு. அதனால இப்ப உடனே நிக்க வேணாம், இன்னொன்னு தேர்தலில் நிற்கக்கூடிய முடிவை வந்து நான் மட்டும் சேமா எடுத்ததா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து அண்ணா தெளிவா இருந்தாரு. 1956 வந்து திமுகவோட 2வது மாநில மாநாடு வந்து திருச்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடக்குது. அப்போ திமுகவோட கொடிக்கலர் இருக்குல்ல, சிவப்பு கருப்பு, அந்த 2 பெட்டியையுமே அந்த திமுக மாநாட்டில் வந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு மாநாடுக்கு வந்து நீங்க சும்மாலாம் போக முடியாது, டிக்கெட் வாங்கிட்டு தான் மாநாட்டில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனவங்களை வந்து திமுக வந்து தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க. போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றவங்கலாம் சிவப்பு பெட்டியில உங்களோட டிக்கெட்டை போடுங்க, வேணாம் அப்படின்னு சொல்றவங்கலாம் கருப்பு பெட்டியில வந்து உங்களோட டிக்கெட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 57,000 பேர் வந்து சிவப்பு பெட்டியில டிக்கெட்டை போட்டு நீங்க போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி ஆதரவை தெரிவிக்கிறாங்க. பெரும்பான்மை அடிப்படையில் வந்து அண்ணா அந்த மாநாட்டிலேயே வந்து நம்ம தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்றத வந்து அறிவிக்கிறாரு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.